முரளி டேட் 29/5/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, நினைவால் நினைவு கிடைக்கிறது. எந்த குழந்தை அன்போடு தந்தையை நினைவு செய்வாரோ அவரது ஈர்ப்பு தந்தைக்கும் ஏற்படுகிறது. கேள்வி: உங்கள் பரிபக்குவ நிலையின் அடையாளம் என்ன? அந்த நிலையை பெறுவதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும்? பதில்: குழந்தைகள், நீங்கள் எப்போது பரிபக்குவ நிலை பெறுவீர்களோ அப்போது அனைத்து கர்ம இந்திரியங்களும் குளிர்ந்துவிடும். கர்ம இந்திரியங்களால் எந்த தலைகீழ் செயலும் நடக்காது. மனநிலை ஆடாமல் அசையாமல் இருக்கும். இந்த நேர அசையாத நிலையால் 21 பிறவிகளுக்கு கர்ம இந்திரியங்கள் வசமாகும். அந்த நிலையை பெறுவதற்காக தன்னை சோதனை செய்யுங்கள். குறித்து வைப்பதால் எச்சரிக்கையாக இருப்பீர்கள். யோக பலத்தால் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். யோகமே உங்கள் மனநிலையை பரிபக்குவமாக மாற்றும். ஓம் சாந்தி. இதுதான் நினைவு யாத்திரை. அனைத்து குழந்தைகளும் இந்த யாத்திரையில் இருக்கின்றீர்கள். நீங்கள் இங்கே அருகில் மட்டும் இருக்கின்றீர்கள். யார் எங்கிருந்து தந்தையை நினைவு செய்தாலும் அவர் தானாகவே அருகில் வருகின்றார். அப்படி சந்திரனுக்கு முன்னால் சில நட்சத்திரங்கள் மிக அருகில் இருக்கின்றன. சில நன்றாக பிரகாசிக்கின்றன. சில அருகிலும் சில தொலைவிலும் இருக்கின்றன. இந்த நட்சத்திரம் நன்றாக பிரகாசிப்பது பார்ப்பதற்கு தெரிகிறது. இது மிக அருகில் இருக்கிறது. இது பிரகாசிப்பதே இல்லை. உங்களுக்கு புகழ் இருக்கிறது. நீங்கள் ஞான யோக நட்சத்திரங்கள். குழந்தைகளுக்கு ஞான சூரியன் கிடைத்திருக்கின்றார். தந்தை குழந்தைகளை நினைவு செய்கின்றார். அவர்கள் சர்வீசபிள் குழந்தைகளாக இருக்கின்றார்கள், அதாவது சேவாதாரி குழந்தைகளாக இருக்கின்றார்கள். தந்தை சர்வசக்திவான். அவரை நினைவு செய்கின்றார்கள். அப்போது நினைவால் நினைவு கிடைக்கின்றது. அப்படிப்பட்ட சேவாதாரி குழந்தைகள் எங்கே இருந்தாலும் அவர்களை ஞான சூரிய தந்தை நினைவு செய்கின்றார். குழந்தைகளும் நினைவு செய்கின்றார்கள். எந்த குழந்தைகள் நினைவு செய்வதில்லையோ அவர்களை தந்தையும் நினைவு செய்வது இல்லை. தந்தையின் நினைவு அவர்களை வந்து சேர்வதில்லை. நிச்சயம் நினைவால் நினைவு கிடைக்கும். குழந்தைகளும் நினைவு செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் எங்களை நினைவு செய்கின்றீர்களா என்று குழந்தைகள் கேட்கின்றார்கள். ஏன் இல்லை என்று தந்தை கேட்கின்றார். இந்த வகையில் தந்தை ஏன் நினைக்க மாட்டார்? யார் அதிக பவித்திரமாக இருப்பாரோ, தந்தையிடம் அன்போடு இருப்பாரோ அவருக்கு கவர்ச்சியும் அப்படி ஏற்படும். நான் எதுவரை தந்தையை நினைவு செய்கின்றேன் என்று ஒவ்வொருவரும் தன்னை கேளுங்கள். ஒருவரின் நினைவில் இருந்தால் இந்த பழைய உலகமே மறந்து போகும். தந்தையையே நினைவு செய்து சென்று சந்திக்கின்றார்கள். இப்போது சந்திக்கும் நேரம் வந்திருக்கின்றது. நாடகத்தின் இரகசியத்தையும் தந்தை புரிய வைக்கின்றார். தந்தை வருகின்றார். வந்து குழந்தைகளை தனது ஆன்மீக குழந்தைகளாக மாற்றுகின்றார். அழுக்கிலிருந்து எப்படி தூய்மையாக மாறுவது என்பதை கற்பிக்கின்றார். தந்தை ஒருவரே. அவரையே எல்லோரும் நினைவு செய்கின்றார்கள். எனினும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடியே எல்லோருக்கும் நினைவு கிடைக்கிறது. எந்த அளவு அதிகமாக நினைவு செய்வாரோ அந்த அளவு அவர் அப்படியே முன்னால் நிற்கின்றார். கர்மாதீத் நிலையும் அப்படி வர வேண்டும். எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு கர்ம இந்திரியங்கள் சஞ்சலமாகாது. கர்ம இந்திரியங்கள் அதிகமாக சஞ்சலமாகின்றது தானே. இதைத்தான் மாயா என்று சொல்லப்படுகின்றது. கர்ம இந்திரியங்களால் எந்த கெட்ட செயலும் செய்யக்கூடாது. இங்கே யோக பலத்தால் கர்ம இந்திரியங்களை வசப்படுத்த வேண்டும். அந்த மனிதர்கள் மருந்துகளால் வசப்படுத்துகின்றார்கள்.
பாபா, இவை ஏன் வசப்படுவதில்லை என்று குழந்தைகள் கேட்கின்றீர்கள். நீங்கள் எந்த அளவு நினைவு செய்வீர்களோ அந்த அளவு கர்ம இந்திரியங்கள் வசமாகும் என்று தந்தை சொல்லுகின்றார். இதையே கர்மாதீத் நிலை என்று சொல்லப்படுகிறது. இது வெறும் நினைவு யாத்திரையால் தான் நடக்கின்றது. எனவே பாரதத்தின் பழைய ராஜயோகம் பாடப்படுகிறது. அதை பகவானே கற்பிப்பார். பகவான் தனது குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றார். நீங்கள் இந்த விகார கர்ம இந்திரியங்களின் மீது யோக பலத்தால் வெற்றி பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். கடைசியில் சம்பூர்ணமாக மாறுவீர்கள். எப்போது பரிபக்குவ நிலை ஏற்படுமோ அப்போது எந்த கர்ம இந்திரியங்களும் சஞ்சலம் செய்யாது. இப்போது சஞ்சலம் முடிந்து போவதால் பிறகு 21 பிறவிகளுக்கு எந்த கர்ம இந்திரியமும் ஏமாற்றாது. 21 ஜென்மங்களுக்கு கர்ம இந்திரியங்கள் வசமாகிவிடும். எல்லாவற்றையும் விட முக்கியமானது காமம். நினைவு செய்தால் கர்ம இந்திரியங்கள் வசமாகிவிடும். இப்போது கர்ம இந்திரியங்களை வசப்படுத்துவதால் அரை கல்பத்திற்கு பரிசு கிடைக்கும். வசப்படுத்த முடியவில்லை என்றால் பிறகு பாவங்கள் தங்கிவிடும். இதில் பாவங்கள் யோக பலத்தால் அழிந்து கொண்டே போகும். நீங்கள் பவித்திரமாகிக் கொண்டே போவீர்கள். இதுதான் நம்பர் 1 பாடம். அழுக்கிலிருந்து தூய்மையாக மாறுவதற்கே அழைக்கவும் செய்கின்றார்கள். அதனால் தந்தையே வந்து பாவனமாக மாற்றுகின்றார், அதாவது தூய்மையாக மாற்றுகின்றார். தந்தையே ஞானம் நிறைந்தவர். தன்னை ஆத்மா என உணருங்கள், தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று தந்தை சொல்லுகின்றார். இதுவும் ஞானமே. ஒன்று யோகத்தின் ஞானம், மற்றது 84 பிறவிகளின் ஞானம். 2 ஞானம் இருக்கிறது. அதில் தெய்வீக குணங்கள் தாமே அடங்கி இருக்கின்றன. நாம் மனிதனிலிருந்து தேவதையாக மாறுகின்றோம். அதனால் தெய்வீக குணங்களையும் நிச்சயம் தாரணை செய்ய வேண்டும் என்பது குழந்தைகளுக்கு தெரியும். தன்னை சோதிக்க வேண்டும். குறித்து வைப்பதால் தன் மீது கவனமாக இருப்பீர்கள். தன்னை சோதனை செய்தால் எந்த தவறும் ஏற்படாது. என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று தந்தை தானே சொல்லுகின்றார். நீங்களே என்னை அழைத்தீர்கள். ஏனென்றால் தந்தை பதீத்த பாவனர் என்பது உங்களுக்கு தெரியும். அவர் எப்போது வருகின்றாரோ அப்போதே டைரக்ஷன் கொடுக்கின்றார். இப்போது ஆத்துமாக்கள் இந்த டைரக்ஷனை அமல் செய்ய வேண்டும். நீங்கள் இந்த சரீரத்தின் மூலமாக பாகத்தை நடிக்கின்றீர்கள். அதனால் தந்தையும் இந்த சரீரத்தில் வர வேண்டும். இது மிக அதிசய விஷயமாக இருக்கிறது. திருமூர்த்தியின் சித்திரம் எவ்வளவு தெளிவாக இருக்கிறது. பிரம்மா தவம் செய்து இப்படி ஆகின்றார். 84 பிறவிகளுக்கு பிறகு இப்படி ஆகின்றார். நாம் பிராமணனிலிருந்து தேவராக மாறினோம். பிறகு 84 பிறவிகளின் சக்கரத்தை சுற்றி வந்தோம் என்பது புத்தியில் நினைவில் இருக்க வேண்டும். இப்போது மீண்டும் தேவர்களாக மாறுவதற்கு வந்திருக்கின்றீர்கள். எப்போது தேவர்களின் ராஜ்யம் முடிந்து போகுமோ அப்போது பக்தி மார்க்கத்திலும் அவர்களை மிகுந்த அன்போடு நினைவு செய்கின்றார்கள். இப்போது அந்த தந்தை உங்களுக்கு இந்த பதவி பெறுவதற்கான யுக்தியை சொல்லுகின்றார். நினைவும் மிக எளிதாக இருக்கிறது. அதற்கு தங்க பாத்திரம் மட்டும் வேண்டும். எந்த அளவு முயற்சி செய்வீர்களோ அந்த அளவு பாயிண்ட்டுகள் வெளிவரும். அதாவது புத்திங்கிறது தங்கம் போல் அவ்வளோ சுத்தமாக இருக்கும்போது தான் பாபா சொல்லக்கூடிய ஞானம் கூட தங்கும். ஞானத்தையும் மிக நன்றாக சொல்லிக்கொண்டே இருப்பீர்கள். பாபா தனக்குள் பிரவேசம் செய்து முரளி நடத்துவதைப் போல உணர்வீர்கள். தந்தையும் மிக நன்றாக உதவி செய்கின்றார். பிறருக்கும் நன்மை செய்ய வேண்டும். அதுவும் நாடகத்தில் நிச்சயிக்கப்பட்டு உள்ளது. ஒரு நொடியை போல் மற்றது இருக்காது. நேரம் கடந்து கொண்டே இருக்கிறது. இத்தனை வருடங்கள், இத்தனை மாதங்கள் எப்படி கடந்து செல்லுகின்றன? ஆரம்பத்திலிருந்து நேரம் கடந்து சென்று கொண்டே இருக்கிறது. இந்த நொடி பிறகு 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் ரிப்பீட் ஆகும். இதையும் நல்லபடியாக புரிந்து கொள்ள வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அதனால் விக்கிரமங்கள் விநாசமாகும். வேறு எந்த வழியும் இல்லை.
இவ்வளவு காலம் எதை செய்து வந்தீர்களோ அவை அனைத்தும் பக்தி. பக்தியின் பலனை பகவான் கொடுப்பார் என்று சொல்லவும் செய்கின்றார்கள். என்ன பலனை கொடுப்பார், எப்போது, எப்படி கொடுப்பார், இது எதுவும் தெரியாது. தந்தை எப்போது பலனை கொடுக்க வருவாரோ அப்போது பெறுபவரும் கொடுப்பவரும் ஓரிடத்தில் கூட வேண்டும். நாடகத்தின் பாகம் முன்னே சென்று கொண்டே இருக்கிறது. முழு நாடகத்தில் இப்போது இது கடைசி வாழ்க்கை. யாராவது சரீரத்தையும் விடலாம். ஒருவர் பாகத்தை நடிக்க வேண்டுமென்றால் பிறவியும் எடுக்கலாம். யாருக்கு அதிக கணக்கு வழக்கு இருக்குமோ அவர் பிறவியும் எடுக்கலாம். யாரிடம் அதிக பாவங்கள் இருக்குமோ அவர் அடிக்கடி ஒரு பிறவி எடுத்து 2ஆம் 3ஆம் பிறவி எடுத்து சரீரத்தை விட்டு கொண்டே போவார். கர்ப்பத்திற்கு செல்லுகின்றார், துக்கத்தை அனுபவிக்கின்றார். பிறகு சரீரத்தை விடுத்து மற்றதை பெற்றார். காசி கல்வெட்டிலும் இந்த நிலை ஏற்படுகிறது. தலை மீது பாவங்கள் அதிகம் இருக்கின்றன. யோக பலமே இல்லை. காசி கல்வெட்டில் பலியாவது என்றால் சொந்த சரீரத்தை கொலை செய்வதாகும். இவர் கொலை செய்கின்றார் என்பதை ஆத்மாவும் அறிகிறது. பாபா, நீங்கள் வந்தால் நாங்கள் உங்களிடம் பலியாவோம் என்று சொல்லவும் செய்கின்றார்கள். மற்றபடி பக்தி மார்க்கத்தில் பலி கொடுக்கின்றார்கள். அது பக்தியாக இருக்கிறது. தானம், புண்ணியம், தீர்த்த யாத்திரை போன்ற எதை செய்தாலும் அவர்கள் யாரோடு கொடுக்கல் வாங்கல் செய்கின்றார்கள்? பாவ ஆத்மாக்களோடு. ராவண ராஜ்யம் இல்லையா? எச்சரிக்கையோடு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும் என்று தந்தை சொல்லுகின்றார். யாராவது எங்காவது கெட்ட செயல்களில் பயன்படுத்தினால் தலையில் சுமையேறிவிடும். தான புண்ணியங்களையும் மிகுந்த எச்சரிக்கையோடு செய்ய வேண்டி இருக்கிறது. யார் தானம் பண்ணினாங்களோ அந்த தானத்தை வாங்கிட்டு போனவங்க பாவம் செய்தால் தானம் கொடுத்தவங்க தலை மீது பாவம் வந்து சேர்ந்துடும். அதனால் எச்சரிக்கையோட தானம் கூட செய்யணும். ஏழைகளுக்கு உணவும் உடையும் தானமாக கொடுக்கப்படுகிறது. இந்த காலத்தில் தர்மசாலைகள் போன்றவற்றை உருவாக்கி கொடுக்கின்றார்கள். செல்வந்தர்களிடம் பெரிய பெரிய மாளிகைகள் இருக்கின்றன. ஏழைகளுக்கு குடிசைகளே இருக்கின்றன. அவர்கள் அசிங்கமான சாக்கடையின் முன்னால் வாழ்கின்றார்கள். அந்த குப்பைகளை கொண்டு உரத்தை தயாரித்து விற்கின்றார்கள். அதை வயல்களில் பயன்படுத்துகின்றார்கள். சத்தியுகத்தில் இப்படி குப்பைகளை வயல்களில் பயன்படுத்துவது இல்லை. அங்கே புதிய மண் இருக்கும். அதன் பெயரே பாரடைஸ், அதாவது சொர்க்கம். புஷ்பராகம், மரகதம் என பெயர்கள் பாடப்படுகின்றன. அவை ரத்தினங்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் சேவை செய்கின்றார்கள். என்னால் சேவை செய்ய முடியாது என்று சிலர் சொல்லுகின்றார்கள். அனைவரும் தந்தையின் ரத்தினங்களாக இருக்கின்றார்கள். இருந்தும் அவர்களிலும் நம்பர்வார் முயற்சிக்கு தக்கபடி இருக்கின்றார்கள். அவர்கள் பிறகு பூஜிக்கப்படுகின்றார்கள். தேவர்களுக்கு பூஜை நடக்கிறது. பக்தி மார்க்கத்தில் அநேக பூஜைகள் நடக்கின்றன. அவை அனைத்தும் டிராமாவில் நிச்சயிக்கப்பட்டு இருக்கின்றன. அதை பார்த்து மகிழ்ச்சி ஏற்படுகிறது. நாம் நடிகர்கள். இந்த நேரம் உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது. நீங்கள் அதிக மகிழ்ச்சி அடைகின்றீர்கள். பக்திக்கும் பாகம் இருப்பது உங்களுக்கு தெரியும். பக்தியிலும் அதிக மகிழ்ச்சி அடைகின்றார்கள். மாலை உருட்டுங்கள் என்று குரு சொல்லுகின்றார். அவ்வளவுதான். அந்த மகிழ்ச்சியில் உருட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள். எந்த புரிதலும் இல்லை. சிவன் நிராகார். அவருக்கு பால், தண்ணீர் போன்றவற்றின் அபிஷேகத்தை ஏன் செய்கின்றார்கள்? மூர்த்திகளுக்கு உணவு படைக்கின்றார்கள். அவையொன்றும் சாப்பிடுவது இல்லை. பக்தி எவ்வளவு பரந்து விரிந்து இருக்கிறது. பக்தி மரமாக இருக்கிறது. ஞானம் விதையாக இருக்கிறது. குழந்தைகள், உங்களை தவிர படைப்பவர் மற்றும் படைப்பை வேறு யாரும் அறியவில்லை. ஒரு சில குழந்தைகள் தங்கள் எலும்புகளையும் இந்த சேவையில் ஸ்வாகா செய்கின்றார்கள். இது உங்கள் கற்பனை என்று உங்களிடம் சிலர் சொல்லுகின்றனர். அரே, இந்த உலகின் வரலாறு புவியியல் ரிப்பீட் ஆகிறது. கற்பனை ஒன்றும் ரிப்பீட் ஆகாது. இது ஞானம். இது புதிய உலகிற்கான புதிய விஷயம். பகவான் வாக்கு. பகவானும் புதியவர். அவரது மகா வாக்கியமும் புதியது. அவர்கள் கிருஷ்ண பகவான் வாக்கு என்று சொல்லுகின்றார்கள். நீங்கள் சிவ பகவான் வாக்கு என்று சொல்லுகின்றீர்கள்.
ஒவ்வொருவரிடமும் அவரவர் விஷயங்கள் இருக்கின்றன. ஒன்று போல மற்றது இருக்காது. இது படிப்பு. பள்ளிக்கூடத்தில் படிக்கின்றீர்கள். இதில் கற்பனையின் விஷயமே இல்லை. தந்தை ஞானக்கடல், ஞானம் நிறைந்தவர். எங்களுக்கு படைப்பவர் மற்றும் படைப்பை பற்றி தெரியாது என்று ரிஷிகளும் முனிவர்களும் சொல்லும்போது அவர்களுக்கு இந்த ஞானம் எங்கிருந்து கிடைத்தது? அது ஆதி சனாதன தேவி தேவர்களுக்கே தெரியாது. யார் அறிந்தார்களோ அவர்கள் பதவி பெற்றார்கள். பிறகு சங்கமயுகம் எப்போது வருமோ அப்போது தந்தை வந்து புரிய வைப்பார். புதியவர்கள் இந்த விஷயங்களில் குழப்பமடைகின்றார்கள். நிறுத்துங்கள். இவ்வளவு குறைவான நீங்களே சரியானவர்கள், மற்ற எல்லோரும் பொய்யர்களா என்று கேட்கின்றார்கள். எந்த கீதை தாய் தந்தையோ அதையே கண்டனம் செய்துவிட்டார்கள் என்று நீங்கள் புரிய வைக்கின்றீர்கள். மற்ற எல்லாம் படைப்பு. அவற்றிடமிருந்து ஆஸ்தி கிடைக்க முடியாது. வேத சாஸ்திரங்களில் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானம் இருக்க முடியாது. வேதங்களினால் எந்த தர்மம் படைக்கப்பட்டது என்று சொல்லுங்கள் என்று முதலில் கேளுங்கள். 4 தர்மங்களே இருக்கின்றன. ஒவ்வொரு தர்மத்திற்கும் தர்ம சாஸ்திரமாக ஒன்றே இருக்கின்றது. தந்தை பிராமண குலத்தை ஸ்தாபனை செய்கின்றார். பிராமணர்களே பிறகு சூரிய சந்திரவம்ச குலத்தில் தமது பதவியை பெறுகின்றார்கள். தந்தை வந்து இந்த ரதத்தின் மூலமாக உங்களுக்கு நேரில் புரிய வைக்கின்றார். ரதம் நிச்சயம் தேவை. ஆத்மா நிராகாரராக இருக்கிறது. அதற்கு சாக்கார சரீரம் கிடைக்கிறது. ஆத்மா என்றால் என்ன பொருள் என்பதையே அறியவில்லை. பிறகு தந்தையே எப்படி அறிவார்கள்? தந்தையே சரியானவற்றை சொல்லுகின்றார். மற்ற எல்லோரும் அன்ரைட்டியஸ். அவர்களால் எந்த நன்மையும் கிடையாது. யாருடைய மாலையை நினைவு செய்கின்றோம் என்பதும் தெரியாது. தந்தையையே அறியவில்லை. தந்தை தானே வந்து தனது அறிமுகத்தை கொடுக்கின்றார். ஞானத்தால் சத்கதி கிடைக்கின்றது. அரைக்கல்பம் ஞானம், அரைக்கல்பம் பக்தி. ராவண ராஜ்யத்தில் பக்தி ஆரம்பமாகிறது. பக்தியின் ஏணியில் இறங்கி இறங்கி தமோ பிரதானமாக மாறுகின்றார்கள். யாருடைய தொழிலையும் அறியவில்லை. பகவானுக்கு எவ்வளவு பூஜை செய்கின்றார்கள், இருந்தும் எதையும் அறியவில்லை. இவ்வளவு உயர்ந்த பதவி பெற வேண்டுமென்றால் தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கின்றார். இதில்தான் முயற்சி இருக்கிறது. ஒருவேளை ஒருவரது புத்தி மந்தமாக இருந்தால் மந்த புத்தியோடு நினைவு செய்யலாம். எனினும் ஒருவரையே நினைவு செய்ய வேண்டும். பாபா, நீங்கள் வந்தால் உங்களோடு மட்டுமே புத்தியோகத்தை இணைப்பேன் என்று பாடவும் செய்கின்றார்கள். இப்போது தந்தையும் வந்திருக்கின்றார். நீங்கள் எல்லோரும் யாரை சந்திக்க வந்திருக்கின்றீர்கள்? உயிர் தானம் கொடுப்பவரை சந்திக்க வந்திருக்கின்றீர்கள். அவர் ஆத்மாக்களை அமரலோகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றார். காலனை வெற்றி பெற வைக்கின்றேன், உங்களை அமரலோகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்றேன் என்று தந்தை புரிய வைக்கின்றார். பார்வதிக்கு அமரக்கதை சொன்னதாக சொல்லுகின்றார்கள். இப்போது அமரநாதராக ஒருவரே இருக்கின்றார். இமயமலையில் அமர்ந்தோன்றும் கதை சொல்ல மாட்டார். பக்தி மார்க்கத்தின் ஒவ்வொரு விஷயமும் ஆச்சரியப்பட வைக்கின்றது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாம் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் நமஸ்காரமும். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், யோக பலத்தால் கர்மேந்திரியங்களை வெற்றி பெற்று சம்பூர்ண பவித்திரமாக மாற வேண்டும். இந்த நிலையை பெறுவதற்கு தன்னை சோதனை செய்ய வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், நாமே பிராமணனிலிருந்து தேவராக மாறினோம். இப்போது மீண்டும் தேவராக மாறுவதற்கு வந்திருக்கின்றோம் என்பதை சதா புத்தியின் நினைவில் வைக்க வேண்டும். அதனால் அதிக கவனத்தோடு பாவ புண்ணியத்தை புரிந்து கொண்டு கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். வரதானம், அனைத்து அதிகாரங்களையும் ஒத்துழைக்க வைத்து
பிரத்யட்சத்தாவின் திரையை விளக்கும் உண்மையான சேவாதாரி ஆகுக. உயர்ந்த அதிகாரம், ஈஸ்வரிய அதிகாரம், ஆன்மீக அதிகாரம் எல்லாம் இந்த ஒரு பரமாத்ம அதிகாரமே என்று அனைத்து அதிகாரத்தில் இருப்பவர்களும் எப்போது சொல்லுவார்களோ அப்போதே பிரத்யட்சத்தாவின் திரை விலகும். அனைவரையும் ஒரே மேடையில் ஒன்று கூட்டி சிநேக சந்திப்பை கொண்டாடுங்கள். அதற்கு அனைவரையும் அன்பின் கயிற்றினால் கட்டி அருகில் கொண்டு வாருங்கள். ஒத்துழைப்பவராக மாற்றுங்கள். இந்த அன்பே காந்தமாகும். அப்போது அனைவரும் ஒன்றாக குழு வடிவில் தந்தையின் மேடைக்கு வருவார்கள். அதனால் இப்போது கடைசி பிரத்யட்ச ஹீரோ பாகத்திற்கு நிமித்தமாகும் சேவை செய்யுங்கள். அப்போது உண்மையான சேவாதாரி என்று சொல்லுவார்கள். ஸ்லோகன்: சேவை மூலமாக அனைவருடைய ஆசீர்வாதங்களையும் பெறுவதே முன்னேறி செல்வதற்கு லிஃப்டாக இருக்கிறது. ஓம் சாந்தி.